இன்னைக்கு சண்டே. நேற்றே வந்து கேஸ் தீர்ந்து போச்சு. எப்பயுமே அடிஷ்னல் வாங்கியே தான் வச்சிருக்காது. இந்த தடவை கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துட்டோமா சுத்தமாகவே தீர்ந்துருச்சு. அதனால இந்த கரண்ட்டுக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அம்மா என்கிட்ட இருந்தாங்க, எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு யூஸ் பண்ணாமே தான் வச்சுருந்தேன். அவங்களும் சொல்லுவாங்க அடிக்கடி எடுத்து யூஸ் பண்ணுறது இல்லாட்டி வேலை தான் வந்துட போகுது அப்படின்ட்டு. நான் யூஸ் பண்ணாமே தான் வச்சுருந்தேன். நேற்று எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த கரண்ட் அடுப்பு இருந்தது. ஆனால் என்ன ஒரு இதுன்னா, அந்த இதுக்கு செட் ஆகிற பாத்திரம் தான் நம்ம தேடி கண்டுபிடிக்கிறதையும் கொஞ்சம் இதாக போச்சு. ஒரு 2-3 பாத்திரம் தான் சேர்ந்துச்சு. அதை வச்சு தான் நேற்று ஃபுல்லாமே ஓட்டிக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு காலைல உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நேற்றுக்கு சாப்பாடு கொஞ்சம் மிச்சமாக இருந்துச்சு. அதில் தயிர் ஊற்றி வச்சுருந்தேன். காலைல கஞ்சி குடிச்சிக்கலாம் அப்படின்ட்டு கஞ்சியும் முட்டை மட்டும் பொரிச்சு கொடுத்தேன். சாப்பிட்டு அப்படியே அவங்களும் வேலை கிளம்பிட்டாங்க. போனதுக்கப்புறம் நாங்களும் சாப்பிட்டுட்டு இன்னைக்கு அத்தை வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு காலையிலே கிளம்பியாச்சு. அத்தை வந்து வளகாப்பு போயிருந்தோம்ல, அப்படியே அங்கேயே இருந்துட்டாங்க. டெலிவரி முடிச்சுட்டு அப்புறமா வரேன் அப்படின்ட்டு. இன்னைக்கு போகிறதுக்கு மெயின் ரீசனே வந்து சீட்டு கொட்டுறாங்களா அங்கே. அத்தை வீட்டில் தான் வச்சு கொட்டுவாங்க. அதனால சரி போயிட்டு அதை பார்க்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். யாருக்கு விடுகிற அந்த எக்ஸைட்மெண்ட்டோட அதை பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு அப்படியே கிளம்பியாச்சு. ஓகே பாய். வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.